ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜன்னலக்கா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெய் மீன் கருவாட்டு தொக்கு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்க, வெறும் சோறை வடித்து கூட இதை போட்டு பெரட்டி சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா சாம்பார் கூடையும் ரசத்து கூடையும் பருப்பு போட்டு பெனஞ்சு கூட இதோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டீட்டெயிலான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இது ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. சட்டி ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் வேணும். ஒரு குழிக்கரண்டி அளவு நம்ம எண்ணெய் எடுத்துருக்கோம். நல்ல எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா நல்லா நெய் மீனை நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு அதை அந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கிடுவோம். நல்ல நெய் மீன் வைங்களே, அது நல்லா அந்த எண்ணெயில் உடையும். அதுதான் நல்ல நெய் மீன் அர்த்தமே. கல் மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரிஜினல் நெய் மீன் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்ல எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 20 சின்ன வெங்காயத்தை 2-3 வெட்டி வச்சுருக்கோம். அதை எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி அதை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கருவாடு பொரிச்சு எடுத்ததுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கிரேவி வச்சுட்டு அதில் போட்டிங்கன்னா உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெய் மீனில் நம்ம எடுத்துருக்குது. அதனால இப்படி எண்ணெயில் ஃபஸ்ட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கோம் இந்த தொக்கு செய்கிறதுக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இது சீக்கிரம் வதங்கி வரதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம கருவாட்டிலேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மிளகாத்தூள் ஒன்று தாங்க நம்ம போட போகிறோம். இதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துருக்கோம். நல்ல ஒரு கலருக்காகவும் காரம் கம்மியாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். உங்கள் பொடி காரமாக இருந்தால் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மட்டும் கூட சேர்த்தா போதுமாக இருக்கும். இதை நல்லா எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு அவ்வளோவா தண்ணி ஊற்றி நம்ம செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா இது தொக்கு. இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1 டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணியை தான் நம்ம ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வரணுங்க, சாஃப்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு புளியை அந்த 1/2 டம்ளர் தண்ணியில் ஊற போட்டிருக்கோம். ரொம்ப புளி ஜாஸ்தியாக இருந்தாலும் டேஸ்ட் இருக்காதுங்க. கொஞ்சோண்டு குட்டி நெல்லிக்காய் சைஸுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும் இதுக்கு. இப்போ அந்த புளியையும் கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புளியோட பச்சை வடை போகிற வரைக்கும் தாங்க நம்ம இது வேகணும். ஏன்னா இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லாவே அது நல்லா குழஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா புளியை ஊற்றிட்டு புளித்தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எதுவும் தேவையான டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க கருவாடு இருக்கு இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த கருவாடோட இந்த கிரேவி எல்லாம் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கட்டும் நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் போட்டால் போதும். அந்த எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும். அதான் கரெக்டான பக்குவம். மூடி பாருங்கள், அடுப்பை பாருங்கள், நல்லா லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டான பக்குவம் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், அவ்வளோதான் டைம். அதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான நெய் மீன் கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் பாராட்டி தள்ளிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொக்கு. நீங்கள் லாங் ட்ராவல் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா ஒரு புளி சாதம் இந்த மாதிரி லெமன் ரைஸ் ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த தொக்கு மட்டும் செஞ்சு கொண்டுட்டு போங்க. சாப்பாடு அப்படி இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you for watching.